ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். 34ஆம் சங்கீதத்தில் இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது ராஜாவாகிய அப்சலோமால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த 34ஆம் சங்கீதத்தில் எல்லாருக்கும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை தாவீது சொல்லுகிறாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை கொஞ்சம் ருசித்து பாருங்க. இங்க தாவீது எந்த நிலைமையில தெரியுமா இந்த வசனத்தை அவர் சொல்றாரு, பாடுறாரு, மகிழ்ந்து கலிகூறாரு. ராஜாவால துரத்தி விடப்படுகையில் தேவனை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால், எவ்வளவு பெரிய சந்தோஷம் என்றால், பழைய ஏற்பாடு வீரர்கள் அவர்கள் பாடுகளில், வேதனைகளில், எரியும் தீச்சூளைகளில், சிங்கக்கவிகளில் அவர்கள் தேவனை பாடினார்கள். சிறைச்சாலைகளில் தேவனை பாடினார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற ஒரே ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் பாடுகள் இல்லை, ஆனா பூமியில பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு. ஆனால் அதன் மத்தியிலையும் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். பாத்தீங்களா? அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்களை எனக்கே என்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனாலதான் நான் என்னுடைய சிங்காசனத்தை விட்டு என் ஜனங்களுக்குள்ள நான் உலாவுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம்! என் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்ட ஜனம் எந்த ஜாதி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் என்னுடைய கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்ட ஜாதி எது? நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களை கட்டி பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். நல்லா கட்டுப்பிடிங்க. வாங்க கிருஷ்ணன், வா வா வா, நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு எனும் நாமம் ஒன்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா, ஆமென். எனவே நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை நாங்கள் பாட போகிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷருக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம் ஒன்றே. இந்த நாமத்தை சொல்லி நாங்கள் பாடுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினால உடைய போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். எனவே கரங்களை தட்டி எஸ், நல்ல உற்சாகமாய் நாங்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். எல்லாரும் சந்தோஷமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம், அந்த வல்லமை உள்ள நாமத்தை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் எஸ் லோர்ட் இயேசு கிறிஸ்து,
அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். நாம் விடுதலை, எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி விடுதலை உண்டாவதற்கு ஒரே ஒரு நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். நல்ல சந்தோஷத்தோடு நல்ல சிரிச்ச முகத்தோட நாங்கள் தேவனை ஆராதிக்கலாம், நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை பாட பாட, இந்த நாமத்தை துதிக்க துதிக்க, இயேசு என்கிற நாமத்தை, இயேசு என்கிற பெயரை நாம் உச்சரிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளும் எல்லா சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே முறிகிறது. உன்னுடைய கேன்சர் நோய்கள், உன்னுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இப்பொழுது 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 right now in the name of Jesus. எல்லா நாமத்திலும் மேலானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஹalleluya. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமை ஆனாலும் நன்மையாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் காரியம் வாய்ப்பதை எஸ் வேறே நாமம். நல்ல விசுவாசத்தோட காரியம் எஸ் எஸ் வேறே நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் வாய்ப்பதற்கு இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. நல்ல சந்தோஷமாய் இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர். நாங்கள் பரலோக சேனைகளோடு சேர்ந்து, தேவதூதர்களோடு சேர்ந்து அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை, இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவனை, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். பாடுங்க பாடுங்க. வானமுமது எஸ், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும். ஜனங்கள் சத்தமாய் சகலமும் படைத்த சகலமும் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜா. நல்ல கரங்களை தட்டி, இந்த வானம் பூமி உள்ளோர் யாரும் உந்தன்னா. நல்ல சந்தோஷத்தோட ஒரு சின்ன பிள்ளைகளை போல, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை போல, சின்ன பிள்ளைகளை போல நாங்கள் தேவனை ஆராதிக்கலாம். இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை. எல் ஷடாய் எங்கள் தெய்வமே, எல் ஷடாய் எம் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. எல் ஷடாய், எல் ரோயி, எல் ரோயி, யெகோவா என். எஸ், அவர் நாமத்தில் பேய்களோடும்
அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை நல்ல அறிக்கை செய்து பாருங்க. அவர் நாமத்தில் பேய்கள். இந்த கால வேளையில எல்லா செய்வினை கட்டுகளும் இந்த காலவளை விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. எஸ் எஸ், நாம் விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஓ, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இம்மட்டும் இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் பாருங்க பாருங்க. எஸ், இம்மட்டும் இனியும் நல்ல சத்தமா இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஆமென் 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 ஆமென். சூழ்நிலைகள் பெரியதல்ல, மனிதர்கள் பெரியதல்ல, பிசாசு பெரியதல்ல. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஆனே. நல்ல விசுவாசத்தோட அறிக்கை செய்து 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 விசுவாசத்தை அடிக்க. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த கால வேளையிலே எங்கள் பரலோக தகப்பனே, யார் யார் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக. பிசாசினுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. பிசாசின் அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. துதியினாலே அந்தகாரங்கள் உடைக்கப்படுவதாக. துதியினாலே அந்தகாரங்கள் நொறுக்கப்படுவதாக. ஓ, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தட்டி தட்டி, தலைக்கு மேல தலைக்கு மேல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி நாங்கள் தேவனை நாங்கள் மகிமை செலுத்துவோம். நல்லா 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 இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த காலை வேளையிலே உண்டாவதாக. Right now in the name of Jesus. Shabariyalam derekelila daraba. Riyalam derimiya shabariya kala daraba. உயரமும் உன்னதமுமான எங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. Amen. See. ரேகலதரமா ஷெபரியலந்தரமா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாங்கள் சுகமாயிருப்போம். இந்த கால வேளையில நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், இருதயத்தின் நெருக்கத்தோடு, அநேகமான கேள்விகளோடு இந்த கால வேளையிலே நாங்கள் இங்கே தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர், இந்த தேவன் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். மகனே, உன்னுடைய வாயில இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற ஆயுதத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாயில வெங்கல கதவுகளை நொறுக்கும் ஆயுதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். ஆமென். நாங்கள் யாவரும் அப்படியே கண்களை மூடி, யாவரும் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியாக்கள் வரைக்கும்
எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி எல்லாரும் நாங்கள் கரங்களை உயர்த்துவோமா? எங்களுடைய தலைக்கு மேல நாங்கள் கரங்களை உயர்த்தி we are going to sing. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அநேகமான பாடுகள் வேதனைகள் இருக்குதான்ப்பா. ஆனா அது ஒன்றுமே உங்களை நான் உயர்த்துகிறத தடை செய்யவே முடியாது ஆண்டவரே. யோபு எல்லாவற்றையுமே இழந்தான். பிள்ளைகள், சொத்து, பத்து எல்லாமே இழந்தான். ஆனா அந்த செய்தி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கரங்களை உயர்த்தி அவன் சொன்னான். அவன் தேவனை அவன் பணிந்து கொண்டான். எனவே நாங்கள் யாவரும் தலைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்ல போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதை மாத்திரம் சொல்லுங்க. சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தர் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். எஸ், சேனைகளின் ராஜாவ ராஜாவ. ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கூரைக்கு மேலாக எங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே, we lift our hands, we praise you Lord. பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால், எஸ் லார்ட், இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே உம்மை. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சர்வ சேனைகளோடு சேர்ந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய பாடுகள் மத்தியிலே, எங்களுடைய வேதனைகள் மத்தியிலே இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர், சிறியவர் முதல்
பெரியவர் வரை அந்த சேனைகளின் கர்த்தரை உயர்த்தலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்கள் பாட பாட எங்களுடைய வாழ்க்கையில உள்ள எல்லாவித குறைகளை தேவன் விளக்குகிறார். தேவன் ஒரு அற்புதத்தை, தேவன் ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா இருதயத்தின் கதவுகளும் இந்த காலை வேளையில திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகள் பாடிக்கொண்டிருக்கிற வேளையில ஒரு சுகம், ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக, உண்டாவதாக. பரிசுத்தர், பரிசுத்தரே. பாடுங்க, பாடுங்க. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் ரெபெரியாலந்தரமா ஷபரியா கலதுருமா. ஓ சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை தட்டி நாங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தர். பரலோகத்திலே எல்லா சேனைகளும் அவரை ஒரே ஒரு நாமத்தை சொல்லித்தான் ஆராதிக்கிறது. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் உன்னையும் என்னையும் விடுதலை ஆக்கின ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமமே. நீயும் நானும் ஆராதிக்க போகிற நித்திய நித்தியமாய் நீயும் நானும் பரலோகத்திலே மகிமைப்படுத்த போகிற ஒரே ஒரு வார்த்தை பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசையா. அப்பா, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன்ப்பா. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஊழியத்தை ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவரை நாங்கள் உமக்கு முன்பதாக நிறுத்துகிறோம் அப்பா. ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில பலனை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். பலனால் நிரப்புங்க அப்பா, பலனால் நிரப்புங்க. ஏசையா. டாடி, என் தகப்பனே சோர்வா இருக்குது ஆண்டவரே, சோர்வோடு வந்திருக்கிற ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவரே, என்னுடைய தொழிலில அப்பா நாம் உனக்கு முன்பதாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அற்புதத்தை செய்கிறவரே, ஆச்சரியமாய் நடத்துகிறவரே, ஆச்சரியமாய் நடத்துகிறவரே, அற்புதத்தை செய்கிறவரே, உயர்த்துகிறோம். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. தேவ மகிமை இந்த ஆலயத்தை மூடுவதாக. கரங்களை தட்டி தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சத்தமா, சத்தமா, சத்தமா பலன் உண்டாவதாக, பலன் விலகுவதாக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில விலகுவதாக. இதோ வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே இவர்களை விட்டு வெளியேறுவதற்கு கட்டளை கொடுக்கிறேன். ஷமரியலாம் தரிபியா கலதரபா.
அப்பா, நன்றி ஆவியான முன்னே நிறுத்தியுள்ளே. ஒரே ஒரு விஷயம் சொல்லுமா, உம்மோடு இருப்பதுதான். நீங்க பாடுங்க. என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். அப்படி இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவர் நீர். எனக்காய் யாவையும் செய்த தெய்வம், யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாவங்கள் என் சுமைகள், என் பாவங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க. இறக்கி வைத்தே உம் பாதத்தில், இறக்கி வைத்தே ஏசையா. ஒருவரையே எங்களுக்கு முன்பதாய் நிறுத்துகிறோம் இந்த காலை நேரத்திலே. ஓ ரபஷா கனமரபலதரா கரதரி அந்தரே, ஓ ரியந்தரலமரபஷெதரே, ரிவமமராதுரரா கலவரி அந்தரே, ரக்கபஷே ரவமமராதரா கலவா, ரிவமெரிதரரி அந்தரே வெலே கரமரி கலவா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளுக்காக ஆயத்தப்படுத்துகிற பொழுது தேவன் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அவர் அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். நான் பல தடவைகள் அதை விட்டு வேறொரு பக்கமாக என்னுடைய இருதயத்தை திருப்ப நான் முயற்சி செய்த பொழுதிலும் அது என்னால் முடியவில்லை. கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். அது என்னவென்று சொன்னால், மனம் திரும்பின மகனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கெட்ட குமாரனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நாட்களிலே ஒரு மகன் தன்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கிற பொழுதே, அவருடைய சரீர நிலை நல்லதா இருக்கிற பொழுதே அந்த சொத்தை பிரித்து கேட்கிறதானது அந்த மகனை பொறுத்த வரைக்கும், அந்த தகப்பன் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்து போனதாகத்தான் அர்த்தம். அந்த தகப்பன் இறக்கிற தருவாயில் தான் தன்னுடைய சொத்துக்களை பிரித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பாராம். அந்த மகன் அந்த சொத்தை கேட்கிற பொழுது அவனுடைய அர்த்தம், அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தகப்பன் இறந்து விட்டார். தன்னுடைய சொத்துக்களை அவன் செலவழித்து அவன் வேதனைப்பட்டு அவனுடைய தகப்பனுடைய வீட்டை நோக்கி அவன் யோசித்து பார்க்கிற பொழுது அவன் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். நான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்ப வேண்டும். நான் இருக்கிற நிலைமை அது மிகவும் மோசமாயிருக்கிறது என்று சொல்லி அவனுடைய இருதயத்திலே அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. அவனுடைய தகப்பனை நோக்கி அவன் நடக்க ஆரம்பித்தான். இன்றைய நாட்களிலும் இந்த இடத்தில் இருக்கிற அநேகம் பேருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கிறது. நீங்கள் நம்முடைய தகப்பனை விட்டு மிகவும் தூரமான நிலைமையில் இருக்கிறீர்கள். பாஸ்டர் விஜயன் சொன்னது போல மத்தேயு 15:8 உடைய உதடுகளினால் மாத்திரம் என்னை கிட்டி சேருகிறார்கள், ஆனாலும் அவருடைய இருதயம் எனக்கு மிகவும் தூரமாக இருக்கிறது என்று சொல்லி கதறுகிற ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு. இந்த காலை நேரத்தில் என்னுடைய மகன் திரும்பவும் வர வேண்டும், என்னுடைய மகனை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இருக்கிற ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு.
ஆனாலும் சில நேரங்களில் நீங்கள் யோசிக்கிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், ஆவியானவர் இதைத்தான் உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருந்தார். ஆரம்ப நாட்களிலே நான் தேவனை விட்டு தூரமாய் போகிற பொழுது ஆண்டவர் என்னை தேடி வந்து அவர் தன்னுடைய பக்கமாய் என்னை இழுத்து கொள்ளுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரை விட்டு நான் தூரமாய் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் தேவன் எனக்கு காணப்படாதவராயிருக்கிறார். ஆண்டவரை தேடியும் என்னால் காண முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைத்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய தேவனை என்னால் பக்கத்திலே காண முடியவில்லை. இந்த நாட்களிலே தேவன் எதிர்பார்க்கிறது, எந்த இடத்திலே உன்னுடைய தகப்பனை விட்டு விட்டு நீ போனாயோ அந்த இடத்துக்கு நீ திரும்ப வேண்டும். இந்த காலை நேரத்திலே அந்த இடத்திலே அவர் உன்னை காணும் வரைக்கும் அவர் உன்னிடத்திலே வரப்போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் உனக்கு தெரியும் எந்த இடத்திலே நீ உன்னுடைய தகப்பனை விட்டு விட்டு வந்தாய். இந்த காலை நேரத்தில் 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, நாங்கள் தற்செயலாய் இந்த இடத்திற்கு வரவில்லை. கர்த்தரே எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தரே எங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இருதயத்தை அவருடைய பக்கம் திருப்புவோமா? எங்களுடைய இருதயத்தை அவருடைய பக்கம் திருப்புவோமா? அந்த இளைய குமாரன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவருடைய வாயினால் அறிக்கையிட்ட மறுகணமே அவர் ஓடி சென்று அந்த மகனை கட்டி அணைத்து அவனுடைய அத்தனை சொத்தையும் அத்தனை சம்பத்தையும் அவனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் அன்றைக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருந்தாரே. இந்த காலை நேரத்தில் உன்னுடைய தகப்பனை பார்த்து நீ இப்படியாய் சொல்ல வேண்டும், இப்படியாய் உச்சரிக்க வேண்டும் என்று உனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பக்கமாய் திரும்புவோமா? இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவரே, இதோ அடியேன், இதோ அடியேன் இருக்கிறேன். இதோ நான் உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வருகிறேன். கல்வாரியின் இடத்திலே வருகிறேன். உம்மை விட்டு நான் போனது உண்மை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியவில்லை. உம்முடைய மகிமை என்னால் காண முடியவில்லை. ஒருவேளை நான் ஊழியம் கூட செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த ஊழியத்தில் எனக்கு திருப்தி இல்லை. உம்முடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே தவிப்போடு கூட அந்த தகப்பனிடத்திலே திரும்புவோமா? ஹல்லேலூயா. உங்களை யாரும் சொல்ல போவதில்லை. உங்களை இந்த இடத்திலிருந்து யாரும் அவரிடத்திலே திரும்ப என்று சொல்ல போவதில்லை. உங்களுடைய தகப்பனிடத்திலே திரும்பி வாருங்கள் இந்த காலை நேரத்திலே. ஹல்லேலூயா. லமா சந்தரபா கலமா ஓரியந்தரபா ஷபரபா கலரபா. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்திலே எங்கள் நடுவிலே அபரிவிதமாய் காணப்படுகிறது. எங்கள் நடுவிலே அது அபரிவிதமாய் காணப்படுகிறது. எங்களை வழிநடத்த போதுமான கிருபை, எங்களுடைய வாழ்க்கையை திருப்ப போதுமான கிருபை, அவரிடத்திலே எங்களை சேர்க்க போதுமான தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே காணப்படுகிறது. வாய்களை திறந்து அப்பா இதோ உம்முடைய பிள்ளை, அப்பா இதோ நான் உம்முடைய பிள்ளை, உம்மிடத்திலே திரும்புகிறேன். என்னையும் ஒரு விசை நினைத்துக் கொள்ளுங்க. எனக்கு பக்கத்திலே இருக்கிறவர்கள் உம்முடைய மகிமையை காண்கிற பொழுது என்னால் உம்முடைய பிரசன்னத்தை ஒரு துளியேனும் உணர முடியவில்லையே. இப்பொழுது உம்முடைய பக்கம் திரும்புகிறேன். என்னையும் நிரப்புங்க என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. லமரா கலபரியந்தரலபா ஓ ஷாதரரதரர கனமா ஓரியந்தரலவரே கரபா சந்தனமா. ஹல்லேலூயா. உம்மை விட்டு பிரிந்து சென்றே அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன், விட்டு பிரிந்து சென்றேன். அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீர் திறந்து நடத்தி சென்றீரும். கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நடத்தி சென்றீர்.
அப்பா அப்பா மகன் நான் உம் மகன் நான் அப்பா அப்பா மகன் நான் உம் மகள் நான் உம் கண்ணின் மணி நானே அப்பா நான் கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா உம் கண்ணின் மணிதானே அப்பா உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன் நீரே என் அடைக்கலமே இதுவரை நான் அறியே நானே உம் பிள்ளை என்று உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை உம் நிழலில் தான் உம்முடைய நிழல் தான் எங்கள் பாதுகாப்பு ஆண்டவரே என்னை விட்டு விலகவில்லை இந்த நிழலில் தான் கரங்களை விரித்து கதறுவோமா அப்பா அப்பா மகள் நான் உம் மகள் நான் அப்பா அப்பா மகள் நான் உம் மகள் நான் மீண்டும் சொல்லுவோம் அப்பா அப்பா மகன் நான் உம் மகன் நான் அப்பா அப்பா மகன் நான் கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்பா கண்ணின் மணிதானே அப்படியே இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தினவர்களாய் ஆண்டவரே உம்முடைய புதிதான மகிமையினால இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புவீராக எங்களை நிரப்புவீராக எங்களை நிரப்புவீராக உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போனது உண்மைதான் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறீர் உம்மிடத்திலே ஓடி வருகிற பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே எங்களை நிரப்ப நீர் போதுமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே ஹalleluya பஷந்தரபலா கரலபா ஓரியந்தரலே கரலமே ஷபாத்துரலபா நன்றி அப்பா ஹalleluya லமஷந்தரே நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே ஹalleluya லமஷதரபா கலமா நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya லமஷகன மரியா தரலபரி கனமா சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தரே சேனைகளின்
கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு தம்முடைய புத்திரராகும் சலாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுக்கு கொடுக்கிற மகிமையான காரியம் அவருடைய பிரசன்னமே. அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு சொத்தாய் மாறுகிறது. அவர் எங்களுக்கு தம்முடைய புத்திர சுவீகாரத்தை கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா லமா சந்தரரே, எப்பொழுதும் விலகாத பிரியாத தம்முடைய மகிமையினாலே தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர் எங்களை நிரப்புகிறவர். தம்மோடு கூட உறவாடும்படியாக தம்முடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய மகிமைக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கும்படியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுவே அவர் எங்களுக்கு கொடுக்கிற புத்திர சுவீகாரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா லபர ஷேகரவே ஓரியந்தரலவே ரிமா சந்தரபா கரலபா. கொஞ்ச நேரம் ஆவியிலே நிறைந்தவர்களாய் அந்நிய பாஷை வரமுடையவர்கள் அந்த பரலோக பாஷையிலே அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா லமா ரகதாரபா ஷக்கரலபா ரிமா கலவரா துரலபா ரகஷேரி கனமரா துரலபா ஓரேபமா ஷெபெமே ரிமமா கரபா ஓரியந்தரலே கரலவே. அந்த மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் அவர் எங்களை அழைத்திருக்கிறார். தம்முடைய பிரகாரங்களுக்குள்ளாய் எங்களை இழுத்து கொள்ளும்படியாக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவர் எங்களை வாங்கி கொண்ட தகப்பன். அவர் எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். தம்முடைய ஜீவனையே கொடுத்து அந்த பரலோக மகிமையை அவர் எங்களுக்கு சொத்தாய் கொடுத்தவர். ஹல்லேலூயா லமா சந்தரலபரா கலபா ஓரெகதேரலே கரலபரா துரலமா ஓரெகதேரி அந்தரரே ஓ ரபா சந்தரலபா கரலபா. நன்றியப்பா. ஹல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும். எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென்.
ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya Hallelujah, amen. Hallelujah, la maragadari re riatere re. Ribaba barakana mariandere re. Rakashe kerebele karama. Uriaderi ratara la mariandere re. நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், கழுத்தின் கயிறுகள் அறுக்கப்படட்டும், சங்கிலிகள் உடைக்கப்படட்டும், வானத்தின் பலகணிகள் இந்த நாளிலே திறக்கப்படுவதாக. எங்களுக்கு மேலாயிருக்கிற வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும், இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படட்டும், உம்முடைய பொக்கிஷங்களினாலே நிரப்புங்க. Hallelujah la raterere urima maragana radara terere shiba maragala rataralava urima maragala rataralava ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷையிலே அவரை நோக்கி கதறுவோமா. அரகா ஷக்கரபலா துரலமா ஒரே மேரி பாபா ரபா ஷக்கரரே. ஹalleluya பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில். சபை சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுவோமா. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டுமா சொல்லுவோமா. பரலோக கவனத்தை பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எங்களுடைய துதிகள் இந்த கூரைக்குள்ளாய் இந்த வளாகத்துக்குள்ளாய் மட்டுப்பட முடியாது. பரலோகம் வரைக்கும் எங்களுடைய துதிகள் உயர்த்தப்படட்டும். பரலோகம் வரைக்கும் எங்களுடைய இருதயத்தின் கூக்குரல் உயர்த்தப்படட்டும். பரலோகத்தினுடைய கவனத்தை இந்த காலை நேரத்திலே ஈர்க்கும்படியாய் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் அது எங்கள் நடுவிலே உலாவி வரட்டும். இருதயம் ஊற்றப்படுகிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்திலே எழுந்தருளுகிறார். மாம்சம் உடைக்கப்படுகிற பொழுது ஆவி பலப்படுகிறது. ஆவியானவரோடு இணைக்கப்படுகிற எங்களுடைய ஆவி அவரை நோக்கி பார்க்கிற பொழுது மேலான மகிமையை இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஓ ரபபா சந்தரபா கலவரமா ஹalleluya 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 rakaba sharakala marataralava reveri anderere uridara rirakalama shabaradira kalavari anderere rakabala turalama. புதிய பாஷைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே கொடுக்க வல்லவர். புதிய பாஷைகளை அவர் இந்த காலை நேரத்திலே எங்கள் மீது பொழியப்படுகிறார், எங்கள் மீது பொழியப்படுகிறார். புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே வாஞ்சையுள்ள யாவர் மேலும் ஊற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கலபரியத்தரே ரெமெமெஷரே கலபரத்துரலபா ரிபமமமம கரபா ஷெபெபெரே கலபரத்துரலபா
இருதயங்கள் உடைக்கப்படுகிறது இந்த காலை நேரத்தில். இருதயங்கள் உடைக்கப்படுகிறது இந்த காலை நேரத்தில். கல்லான இருதயங்கள் இந்த காலை நேரத்தில் உடைக்கப்படட்டுமே. உரிவ மரகால ரத்தரே உரிவலந்துரல கரலவரி அந்தரே ஷக்கரவரி கலவேரி தரவா ஒரேமேரி கலவர கலவா. ஓ உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் எழுந்தருளுவீராக. ஹalleluya 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 ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். வெறும் பாடல் வரிகளுக்காக அல்ல, தேவனுடைய நாமத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிற பொழுதுதான் அது எங்களுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஆமென். ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, பரிசுத்தரே. ஹalleluya ஆமென். ஹalleluya. உட்காருங்க. சங்கீதக்காரன் தாவீது, அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஒரு ஆவி இருந்தது. தன்னுடைய காலங்களிலே காணப்பட்ட எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவன் வேறுபட்டவனாயிருந்தான். அவன் தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே தன்னுடைய தகப்பனாலே வெறுக்கப்பட்டவனாய், ஏற்றுக்கொள்ளப்படாதவனாக அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே அவன் உருவாகி கொண்டு வந்தான். அவன் பிறந்தபோது உடைய தகப்பன் நிமித்தம் அவனை பெற்றெடுத்த தாயும் அவனை தள்ளிவிட்டார். அடிமையின் வீட்டிலே தாவீது வளர்கின்றான். சிறு பிராயத்திலேயே அந்த தகப்பனுக்கு கடைசி பிள்ளையாய் பிறந்திருந்தாலும் வனாந்தரத்துக்கு ஆடுகளை மேய்க்க அனுப்பப்படுகிறான். ஏன்? சீக்கிரமாக அப்படியே செத்து போகட்டும், அவன் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடாது என்கின்ற அந்த ஆணவத்தோடு கூட அவன் தன் குடும்ப சூழல் அந்த எல்லையை விட்டே அவன் துரத்தி விடப்படுகிறான். ஆனாலும் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு இருந்தாலும், உள்ளம் உடைந்து போய் இருந்தாலும், தனிமை வாட்டினாலும், போராட்டங்களுக்கு தனிமையாக முகம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்தம் காணப்பட்டது. அவன் அந்த வனாந்தரத்திலே எவருமே, எந்த மனிதருமே இல்லாத இடத்திலே, எவருடைய உந்துதலும் இல்லாமல் அவன் வானத்தை பார்த்தான், நட்சத்திரங்களை பார்க்கிறான், சூரியன் சந்திரனை பார்த்தான். அதன் பின்பதாய் அதற்கு மேலாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனை அவன் கவனிக்க அவன் ஆரம்பித்தான். அதன் பின்பதாக அவனுடைய வாழ்க்கையில்
தேவனை அவனுடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களிலும், அவனுடைய கண்களின் காட்சி எல்லாவற்றிலும் அவன் காண ஆரம்பித்தான். காலங்கள் கடந்து போகிறது. அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனாலும் அந்த ராஜ்ய பாரியத்திலே நிற்க முடியாதபடி அவனுடைய உயிருக்காக அவன் போராடி திரிகிறான். 22 வருடங்கள் அலைந்து திரிகிறான். அந்நியருடைய தேசத்திலும் கூட மறைந்திருக்க வேண்டிய ஒரு காலம். கடைசியாக அவன் ராஜாவாகிறான். தாவீது ராஜாவாகின்ற காலங்களிலே சீலோவாம் தான் இஸ்ரவேலினுடைய தலைநகரம். சீலோவாமிலே தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த அந்த கூடாரத்தில் தேவன் ஏற்படுத்தியிருந்த விசேஷித்த பண்டிகை நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் இரவும் பகலும் கூடியிருந்து தேவனை ஆராதிப்பார்கள். அதைவிட வாரத்தின் ஓய்வு நாளிலே எல்லா ஜனங்களும் அந்த ஆலயத்தில் வந்து, கூடாரத்திலே வந்து அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். அதன் பின்பதாக ஆலயத்திலே ஆராதனை இருக்காது, எல்லாம் ஓய்ந்து போய் இருக்கும். காலையிலே ஒரு சின்ன ஆராதனை, மாலையிலே ஒரு சின்ன ஆராதனை, மத்தியானத்தில் மாலையிலே இன்னொரு சின்ன ஆராதனை, அவ்வளவுதான். இடைக்கிட யாராயிலும் விசுவாசிகள் வந்து அவங்க தாங்களாக செபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் தேவ சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டு போயிடுவான். இது ஒரு பக்கமாக இருக்கும்போது, மறுபக்கத்திலே நாங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் ராஜாவானதுக்கு பின்பதாகவும் கூட அவன் இன்னும் அதிகமாக தேவனை சேவிக்க ஆரம்பிக்கிறான். அவன் இன்னும் அதிகமாய் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு அவன் தேடினான்? சங்கீதம் 55:17 அவன் சொன்னான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி 3 முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். ஒரு நாளைக்கு 3 தடவை ஆராதனை. ஆனால் காலங்களாக அந்த 3 முறையும் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கும். தானியேல் எல்லாம் அப்படித்தான் ஆராதித்தாங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படித்தான் ஆராதித்தாங்க. அந்த 3 வேளை ஆராதிக்க 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 அவர்களுடைய ஆவி தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்ல ஆரம்பித்தது. மெதுவாக அவனுடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த வாஞ்சை பெருக ஆரம்பிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை புதிதாக அனுபவிக்க அவன் ஆரம்பிக்கிறான். நீங்க இப்ப வாங்க சங்கீதம் 119 64வது வசனம். சங்கீதம் 119 64வது வசனத்துல இப்போ அவனுடைய ஆராதனை, தேவனுக்கு முன்பதாய் அவனுக்கு இருக்கிற அந்த உறவு எவ்விதமாய் வளர்கிறது என்கிறதை பாருங்கள். அவன் சொன்னான், உமது நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 தரம், ஒரு நாள்ல 7 தடவை நேரம் எடுத்து தேவனை அவன் ஆராதிக்க தொடங்குகிறான். தேவனை ஆராதிக்க எவருமே அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. ஆனால் இவனுடைய உள்ளத்திலே ஒரு உந்துகிற தன்மை உண்டாயிருந்தது. மற்றவர்களை அவன் பின்பற்றவில்லை. அவனே தேவனை தேடுகிறான். இதனுடைய அடுத்த நிலை அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. 3 முறை ஆராதித்தது 7 முறையாய் மாறுகிறது, 7 தடவையாய் மாறுகிறது. அது ஒரு கொஞ்ச காலம் இடைவிடாமல் இவ்விதமாய் அவன் ஆராதித்துக் கொண்டு இருக்கின்ற போது இப்போ அவன் பரலோகத்தை பார்க்கின்றான். பரலோக தரிசனத்தை கண்டான். பரலோகத்திலே தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இடைவிடாததாய் இருக்கிறதை அவன் காண்கின்றான். தேவனுடைய தூதர்கள் இடைவிடாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சொல்லுங்க எப்படி சொன்னாங்களா?
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அந்த ஆயிரமான தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த 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 பரிசுத்த. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை வழி நடத்த அவங்க இருக்கிறான். இப்ப பரலோகத்தினுடைய ஆராதனையை பார்த்த தாவீதுக்கு, ஐயோ நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் இவ்விதமான ஒரு ஆராதனை இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று நினைக்கிறான். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பட்டி இல்லை. தேவனுடைய உடன்படிக்கை பட்டித்தான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். அங்கே கர்த்தர் இருந்தார். என்ன நடந்தது அந்த உடன்படிக்கை பட்டிக்கு? அவனுக்கு முன்னால இருந்த ராஜா சவுலின் நாட்களில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால அந்த பட்டியை பெலிஸ்தியர்கள் பிடிச்சு கொண்டு போயிட்டான். யுத்தம் பண்ணி பெலிஸ்தியர்களோடு அந்த பட்டி போயிடுச்சு. பெலிஸ்தியர்கள் அந்த பட்டியை கொண்டு போன உடனே அவர்கள் கொண்டு போய் தங்களுடைய கோயிலில் போயிட்டு அதை வச்சா அவர்கள் சேவித்த விக்கிரகங்கள் சிலைகள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் விழுந்து கிடக்கிறதே முதலாவது ராத்திரி கண்டான். காலையில் திரும்ப அதை நிறுத்தி வச்சுட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்தா ரெண்டாம் தரமும் அந்த விக்கிரகங்கள் இந்த உடன்படிக்கைக்கு பட்டிக்கு முன்னால விழுந்து இப்ப முண்டம் போல கையில் காலில் தலையில் வெறும் முண்டமா அந்த சிலைகள் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, தாகோன் கோயிலில் இருந்ததான பூசாரிகளுக்கே பயம் உண்டாயி இது இங்க இருக்கக்கூடாது, இங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டான். அபினதாப்த வீட்டில் கடைசியா போய் அந்த பெட்டி சேருது. இது பெலிஸ்தியர்கள் இடத்துல எல்லைகளில் இருக்கிற ஒருவனுடைய வீடு. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய பட்டி பிடிப்பட்டு சுமார் 20 வருஷங்கள் இந்த அபினதாப் என்று சொல்லப்பட்ட மனிதனுடைய வீட்டில் தான் இருந்துச்சு. தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை. அதை பிடித்து கொண்டு போனவர்களாலும் அதை வைத்துக் கொள்ள முடியவில்லை. இவ்விதமான ஒரு சூழ்நிலையில தான் தாவீது ராஜாவானான். 20 வருஷம் தேவனுடைய பிரசன்னமே இல்லாம ஆராதனை நடக்குது கூட்டத்தில், கூடாரத்தில். இப்போ அவனுடைய உள்ளத்தில் ஒரு தாகம் உண்டாயிற்று. இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெட்டியை கொண்டு வரார். அதுவும் கூட சுமக்க வேண்டிய நேரத்தில் வண்டியில் போட்டு கொண்டு வந்ததினால அது மாடுகள் அந்த வண்டில் ஒரு கல்லின் மேலே அது ஏறி பெட்டி விழப்போனது போன போது ஊசியாண்டு சொன்னப்பட்ட மனிதன் அதை பிடிக்க போய் அவன் செத்து போயிட்டான்.
இப்ப தாவீதுக்கு இன்னும் பயம். எப்படியப்பா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை திரும்ப எருசலேம் கொண்டு வர்றது, தேவனுடைய சமூகத்துக்கு எப்படி கொண்டு வரலாம் என்று அவன் ஏங்கினான். ஓபெத் நேகோ என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டிலே அதை கொண்டு போய் வைத்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் தாவீது கர்த்தரை விடவில்லை. தாவீது பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப சீலோவாம்ல இருக்கிற அந்த தேவனுடைய கூடாரத்தை அவன் எருசலேமுக்கு அவன் மாத்துறான். அந்த எருசலேமுக்கு அவன் கொண்டு வந்து பெட்டி வருவதற்கு முன்னமே தேவனுக்கென்று ஒரு கூடாரத்தை அமைத்து அதை ஆயத்தப்படுத்தி இரண்டாவது தடவையாக அந்த பெட்டியை சரியான முறைப்படி தங்களை ஆயத்தப்படுத்தி எருசலேம் நகரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. இப்ப தாவீதுக்கு அதை போல சொல்லணும்னா சந்தோஷம். அப்பா, பரலோகம் வந்துட்டு, தேவ பிரசன்னம் வந்துட்டு, பரலோகம் வந்துட்டு என்று சொல்லி அவன் என்ன தெரியுமா செய்தான்? நான் வேதத்தில் சில பகுதிகளை சொல்கிறேன், குறித்து வைங்க, வீட்டை போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. 1 நாளாகமம் 15:5 முதல் 10 வசனம். 1 நாளாகமம் 15 1 நாளாகமம் 16 அதிகாரம் 4 வசனம், 5-6 வசனங்கள். இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கண்டா என்ன நடக்குதுண்டா, இவன் பாடகர்களை ஏற்படுத்தினா, பாடகர் குழுவில இருக்கிற தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஊழியங்களிலே மிகவும் மும்முரமாய் இருந்த குடும்பங்கள் இருக்கிறது. அவ்வளவு பேரை அந்த குடும்பத்தின் தலைவர்களை அழைத்தான். அவன் அழைத்து சொன்னான், கேளுங்க, ஆண்டவர் ஒரு நாளைக்கு 3 தடவை ஆராதிச்சு போதாது, 7 தடவையும் ஆராதித்து போதாது. தேவனுடைய ஆலயத்தில் இடைவிடாத ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளை வாசிச்சு பாருங்க. அத்தனை குடும்பங்களை சார்ந்தவர்களை அவன் தனக்குள்ள எடுத்து ஏறக்குறைய 800 பேருக்கு மேல குழுக்களாக பிரித்து 7 நாளும் மணத்தியாலத்துக்கு மணத்தியாலமாக தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை தேவனுடைய ஆலயத்திலே தாவீது ஸ்தாபித்தான். இதுதான் தேவனுடைய இதய துடிப்பு. இதற்காகத்தான் இவ்விதமான ஆராதனைகள். சில நேரம் நீங்க யோசிக்கலாம், ஏன் இந்த 5 மணத்தியால் ஆராதிக்க வேண்டுமா? எஸ், கட்டாயமா ஆராதிக்க வேண்டும். நான் சொல்றேன் என்ன நடக்குதுண்டு. இவ்விதமாக அவர்கள் ஆராதிக்கின்ற போது இரவும் பகலும் தேவனுடைய, எப்பதான் ஆலயத்துக்கு போங்க அங்க ஆராதனை நடந்து கொண்டுதான் இருக்கு, பிரசங்கம் போய்கொண்டுதான் இருக்கும், வேதம் வாசிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இவ்விதமான ஆராதனைகள் தொடர்ந்து நடக்கின்ற வேளையிலே, ஜெபங்கள் தொடர்ந்து நடக்கின்ற வேளையிலே என்ன தெரியுமா? வானங்கள் திறக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பரலோக வாசல் திறக்கும். அந்த இடம் பலிப்பீடமாய் மாறும். இந்த வேளையிலே என்ன நடக்கும் என்றால், தாவீதின் காலங்களில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் பரலோகத்திலே இருந்து வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பித்தார். இடைவிடாத ஆராதனை இருக்குதே வாழ்க்கையில, இடைவிடாத ஆராதனை ஊழியத்தில் இருக்கிறபடியினால், இடைவிடாத ஆராதனை ஆலயத்தில் இருக்கிறபடியினால், எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதி அங்கு மேகமாய் எழும்பிக் கொண்டு இருக்கிறபடியினால், தேவன் பிரியம் கொண்டு தேவன் தம்முடைய வெளிப்பாடுகளை அந்த ஆலயத்தில் இருந்து ஆராதித்து கொண்டு இருக்கின்ற ஆராதனை வீரர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய சபைகளிலே ஆராதனை பெருகினால் என்ன தெரியுமா நடக்கும்? தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிப்பார். பாருங்கள், அவர்களுக்கு அந்த ஆராதனை காலங்களிலே உண்டான ஒரு சில வெளிப்பாடுகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
சங்கீதம் 22:1. இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கவே இல்லை. இது தாவீதின் நாட்களில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படிக்காய் வருகிறதை குறித்தும், இதெல்லாம் ஏசாயெல்லாம் வர்றதுக்கு முதல், எரேமியா எல்லாம் வர்றதுக்கு முதல் இது வந்துட்டாங்க. இவர்களுக்கு தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தார். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? யார் இந்த வார்த்தைகளை சொன்னது? சொல்லுங்க, யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம், மேசியா வருவார், மனுக்குலத்தை மீட்கிறவர் வருவார், கல்வாரி சிலுவையிலே அவர் உபத்திரவப்படுவார், அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே இவ்விதமாய் கதறுவார். வெளிப்பாடு வந்தது பாருங்க. 13 வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிறேன். வெளிப்பாடுகளை பாருங்க. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதய மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவிலே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சிட்டு போடுகிறார்கள். பார்த்தீங்களா? இது ஒரு உதாரணம் காட்டுறேன். இடை விடாத ஆராதனை என்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டு இருக்குமானால், பரலோகம் எப்பொழுதும் எனக்கு மேலாக திறந்திருக்கும், உங்களுக்கு மேலாக திறந்திருக்கும். பரலோகம் திறந்திருந்தால் தேவன் தரிசனங்களை காட்ட ஆரம்பிப்பார், சொப்பனங்களுக்கூடாக பேச ஆரம்பிப்பார், சத்தம் கேட்கும், தரிசனங்களுக்கூடாய் கர்த்தர் பேசுவார். தேவன் நீங்கள் நடந்து போகிற நேரமே சில காரியங்களை காட்சிகளை காண்பிப்பார். கர்த்தர் உனக்கு எதிர்காலங்களை குறித்து வெளிப்படுத்துவார். இன்னொரு காரியம் சொல்கிறேன், நாங்கள்லாம் பாட்டி ஏற்ற மாட்டோம், ஆனால் நீங்கள்லாம் பாட்டி ஏற்றக்கூடியவர்கள். தேவன் பாடல்களை கொடுப்பார், பரலோக சத்தம் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் புதிய பாடல்கள் உங்கள் வாயிலே இருந்து பிறக்கும். இந்த சூழியத்தின் ஸ்தாபகர் பாஸ்டர் இன்பம் மோசஸ் அந்த காலங்களிலே, இந்த விஜயனெல்லாம் இருக்குது, அந்த காலங்களிலே ஆலயத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 16 to 18 மணத்தியாலம் ஜெபம். இரவேல நாங்கள் ஜெபிச்சு 1-2 மணிக்கு நாங்கள் படுக்க வரும்போது இம்பண்ணா இரவேரவா ஜெபிக்க போயிடுவார். அது நடந்து ஜெபிப்பார். நாங்கள் 5 மணிக்கு நாங்கள் எழும்பிய போது நாங்கள் எழும்பின உடனே ஜெபிப்போம். அவர் அறைக்குள்ளே போவார். விடை விடாத ஜெபங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லாம் 5-6 மணத்தியாலம் போகும், நிப்பாட்டவும் மேலாது. இப்படியான வசதியும் இருக்கல்ல. காரணம் என்ன? இதுதான். அந்த இடத்துல ஜி மைனர் இவ்விதமாய் நாங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கும் போது பால்காம்
ஆராதித்து கொண்டு இருக்கிற நேரம், பாஸ்டர் இன்பம் வழி நடத்தி கொண்டு இருக்கும்போது அவர் தரிசனத்தை பார்த்தார். பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆயிரமான தூதர்கள் தேவனை ஆராதிக்கிற சத்தம். அதை கேட்டுட்டு அவர் பாட ஆரம்பிக்கிறார். அவர் பாடுகிறத கேட்டுட்டு சபை பாட ஆரம்பிக்கிறது. இதை படித்த முதலாவது நாள் அந்த நேரம் எனக்கு தெரியும் என்ற நான் அங்கே இருந்தேன். நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொன்னால் நம்புவீங்களோ தெரியாது. ஒரு சுமார் 3.5 மணத்தியாலங்கள் அதே பாட. இதுதான் வசனங்கள் ஒன்றும் கிடையாது. அதையே பாட சபையில் இருக்கிற ஒரு சிலர் ஓண்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். இன்னொரு சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்புகிறார்கள். சிலர் மனம் திரும்புகிறார்கள். பெரிய காரியங்கள் நடக்கிறது. இது மனிதனால் ஆவது அல்ல, இது பரிசுத்த ஆவியினால் ஆகிறது. பரலோகம் நம்மை சந்திக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த அக்கினியை இன்னும் பெரிதாக்கி விருத்தியாக்கி மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கூடாக செய்ய வேண்டுமானால் ஒரே ஒரு உத்தரவாதம், தாவீதை போல இடைவிடாமல் ஆராதனை பண்ண உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. பால் வாங்க டாலிங், வாங்க. அல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, நீ தொடங்கினதை செய்து முடியும். எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் கையை உயர்த்துங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியங்கள் அநேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரியொரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த கிழக்கிலே இருந்து எப்படி சூரியன் எழும்பி ஹல்லேலூயா இந்த தேசம் முழுவதுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதே போலதான் ஆவிக்குரிய பரிமாணத்திலே இந்த கிழக்கிலே இருந்துதான் எழுப்புதல் எழும்பும். இந்த கிழக்கிலே இருந்துதான் கர்த்தருடைய அக்கினி எழும்பும். இந்த கிழக்கிலே இருந்துதான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு இந்த தேசத்தை ஆக்கிரமிக்கும். இது கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறது. 40 வருடங்களுக்கு முன்பதாய் தேவன் இதை நமக்கு காண்பித்தார். தேவ பிள்ளையே, இந்த அருமையான ஒரு சந்ததியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே, என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன்.